வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லா சுவருக்கும் பேஸ் மட்டம் போடணுமா, சுவர் கட்டணுமா, இல்லை பேஸ் மட்டம் போடாமல் வால் கட்டாமல் மேலே பேஸ் மட்டத்துக்கு மேலே பெல்ட் போட்டுக்கலாமா என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முதல் நீங்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீட்டில் அவுட்டரில் ஃபுல்லாக வால் இருக்குது, சென்டர்லேயும் ஒரு வால் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம ரூம் பிரிக்கணும். மேலே ஒரு பாத்ரூம் பிரிப்போம், கிச்சன் பிரிக்க வேண்டியிருக்கும். அப்போ சின்ன சின்ன ஒரு 4க்கு 10க்கு 4, ஒரு 6க்கு 4 இந்த மாதிரி ரூமுகளுக்கு நம்ம கீழே இருந்து, அதாவது அஸ்திவாரத்திலிருந்து மேலே நம்ம சுவர் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பல விதங்களில் பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெல்ட்டு போடும்போதே அந்த இடத்துல ஓப்பன் விட்டுட்டு மேலே பெல்ட்டு போடுவாங்க. நாங்கள் பண்ணுறது பேஸ்மட்டை போட்டு தரையை நல்லா கூராட்டி விட்டுட்டு 1.5 ஜல்லி போட்டுட்டு அதுக்கு மேலே சுவரில் உட்கார வச்சுருவோம். அவுட்ரு வால்லேருந்து, இப்போ நடு சுவர்லேருந்து இந்த சுவர் வரைக்கும், இந்த 2 சுவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவருக்கும் அந்த சுவருக்கும் அவுட்ரு டு அவுட்ரு. அப்போ தடம் இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது, மேலே உட்கார வச்சுருவோம். இப்போ இது மேலே நம்ம வால் கட்டுறதுனால நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எதுவுமே இருக்காது. இப்படி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நாங்கள் ஃபுல்லாக அப்படி தான் பண்ணுறோம். இங்கிட்டு ஒரு பார்ட்டிஷன் வால் இருக்குது பாருங்கள், அங்கேயுமே அப்படி தான் கொடுக்குறோம். ஓகே, இதுதான். அப்போ அதனால் எல்லாத்துக்கும் நம்ம சின்ன சின்ன ரூமுகளுக்கெல்லாம் நம்ம கீழேருந்து அஸ்திவாரத்துலேருந்து பேஸ் மட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை. மேலே நம்ம பெல்ட்டு போட்டுக்கலாம். இதே போல் பெல்ட்டு போட்டுக்கலாம். பெல்ட்டு போடும்போது இந்த அவுட்ரு சவர்லேருந்து அந்த அவுட்ரு சவர் வரைக்கும் பெல்ட்டை உட்கார வச்சுருங்க. ஓகே, இது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனால் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.